டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2024 கேட்கப்பட்ட கொஸ்டின். 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடைகளும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஓகேங்களா. ஸோ 3 பகடை. ஸோ ஒரு பகடைங்கிறப்போ 6, என்ஆஃப்எஸோட வேல்யூ 6. 2 பகடை அப்படிங்கிறப்போ 36. 3 பகடை அப்படிங்கிறப்போ 6 ³ 216. ஓகேங்களா. 3 பகடையிலையும் ஒரே எண் அப்படிங்கிறப்போ 1 1 1 2 2 2 3 3 3ன்னு ஒரே மாதிரியான வேல்யூஸ் கிடைக்கிற மாதிரி எத்தனை வேல்யூ இருக்கும் அப்படின்னா மொத்தம் 6 ஃபார்மேட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ என் ஆஃப் ஏயோட வேல்யூ, ஓகேங்களா, என் ஆஃப் ஏயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 6. அப்போ பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என் ஆஃப் ஏ டிவைடு என் ஆஃப் எஸ்ங்கிறது ஃபார்முலா. பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என் ஆஃப் ஏ டிவைடு என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ என் ஆஃப் ஏயோட வேல்யூ மொத்த வேல்யூ 6 பை என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 216. ஸோ 6 பை 216. ஓகேங்களா. ஸோ 6ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 36. ஸோ 1/36 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். 66 சதுர சென்டிமீட்டர் வலைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்க? உயரம் ஹச்சோட வேல்யூ 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த நேர்வட்ட உருளையோட வலைபரப்பு 66 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உருளையின் வலைபரப்புக்கு நம்ம என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா 2πr/h அப்படிங்கிறது ஃபார்முலான்னு தெரியும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உருளையின் விட்டம். ஆரம் அப்படிங்கிறப்போ r. ஓகேங்களா. விட்டம் அப்படிங்கிறப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விட்டம் அப்படின்னா 2r தான் நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ உருளையின் வலைபரப்பு கொடுத்துருக்காங்க 66 கொடுத்துருக்காங்களா, அதாவது 2πr/hோட வேல்யூ 66ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு விட்டம் 2rோட வேல்யூ வேணும். ஸோ 2r அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பை இருக்குல்லையே, அந்த பைக்கு பேர் என்ன போடலாம்? 22/7ன்னு போடுங்க. ஹச்சோட வேல்யூ 7ன்னு போடுங்க. ஈக்குவல் டு 66. ஓகேங்களா. இந்த 7க்கு 7 கேன்சல் ஆயிரும். ஸோ 2r ஈக்குவல் டு 66. இந்த சைடு பெருக்கல்ல இருக்க 22 இந்த சைடு வந்தால் வகுத்தல்ல வரும். அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 3. ஸோ 2rோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3. ஓகேங்களா. ஸோ 2rங்கிறதா என்னது அப்படின்னா விட்டம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணி விட்டு போங்கப்பா. தேங்க்யூ.